நாங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் 20 இயர்ஸ். அப்படியா? ரெண்டு பேருமே ட்ரிச்சி தான் நேட்டிவ், அம்மா வீடு. நான் மேரேஜ் பண்ணி காரைக்குடி போயிட்டேன், இவங்க மேரேஜ் பண்ணி சென்னை வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு வரனா அம்மா வீடு தான். இல்ல புரியல. அவளும் அம்மா வீட்டுக்கு வரணும், நானும் அம்மா வீட்டுக்கு வந்தா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாம். அந்த இடத்த வந்து நாங்க யூஸ் பண்ணிக்குவோம். அக்கம் பக்கத்துல குடி இருக்காங்களே உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா நானே செஞ்சுச்சு. திருச்சியில எங்க போவீங்க? அததான் கேக்குறேன். ஃபுல்லா சுத்துவோம். கேப்பச்சினோ சார். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாதாம் மில்க் கடை இருக்கும், நம்ம சத்திரம் பேருல பாதாம் மில்க், ரோஸ் மில்க் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பாதாம் மில்க், அங்கே பாதாம் மில்க், இளநீர் பாயாசம் கொடுப்பாங்க. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா. ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல சிக்னல்ல சார் ஜூஸ் பாய் கடை. எல்லாத்தையும் முடிக்காம நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம். காலைல ஒரு 9 o'clock எடுத்துட்டு வந்துருவோம். கிட்ஸ் அம்மா வீடுங்கறனால கொஞ்சம் சேஃப், அவங்களும் பாத்துக்குவாங்க, ஹஸ்பண்ட்ஸும் பாத்துக்குவாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு சார். பலே வெள்ளையத்தேவா பலே. போந்தவாக்கம் கிராமம், அது சின்ன கிராமம். அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டாவே இருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு அவ அடையாறுல கொடுத்துட்டாங்க, நான் மதுரமங்கலம். அப்புறம் எப்படி இவ்வளவு காலம் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது? அடம் பிடிக்கிறிய நீ. அவ ரொம்ப நல்லவோ, எதுனாலும் கஷ்டம் எதுனா இருந்தாலும் என்கிட்ட சொல்வா. அவ ரொம்ப நல்லவ சார். என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க இருக்கோம் ஒரு 6-7 பேர் இருக்கோம். இருந்தாலும் இவ தான் ரொம்ப ஃப்ரெண்டா இவ்வளவு நாள் வரைக்கும் எங்களால பேச முடியுது, ஃப்ரெண்டா இருக்க முடியுது. இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கஷ்டம் எது வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்றது அவளுக்கு தான். அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் வச்சேன்னா எனக்கு மனசு ஃபுல்லா நிம்மதியாயிடும், பாரமா எல்லாமே குறைஞ்சிரும். எப்படி வளர்த்துருக்காங்க. ஃப்ரீயா இருப்பேன். நான் எதுக்கு ஃபோன் பண்றது மறந்துடுவேன். அவ ஃபோன் பண்ணாலும் எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு அவ சிரிக்கிற வரைக்கும் பேசுவோம் சார். ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது.